జై శ్రీ మాత్రే నమః. ஜெய குருது ஜெய குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம அக்ஷய திருதியை பத்தி பார்க்க போறோங்க. இந்த அக்ஷய திருதியில என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் வாங்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தானம் கொடுக்கணும், இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறதுன்னா என்ன அப்படின்னா, பொதுவாவே திருதியை 3வது நாள், அமாவாசையிலிருந்து 3வது நாள், வளர்பிறையில வரக்கூடிய 3வது நாள். இது ஜோதிடப்படி வந்து இந்த மாசம் வரக்கூடிய திருதியைக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, ஜோதிடப்படி தான் நான் சொல்றேன். இந்த அக்ஷய திருதியில என்ன சிறப்பு அப்படின்னா, ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியன் மற்றும் சந்திரன். சூரியனும் ஒளி கிரகம், சந்திரனும் ஒளி கிரகம். ஓகேங்களா? இந்த 2 கிரகங்களுமே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாள். அதனால இந்த நாளுக்கு ஜோதிட ரீதியாவும் ஒரு சிறப்பு இருக்கு. ஒளி கிரகங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்மளுடைய நலங்கள மேம்படுத்தக்கூடியது. வளர்ச்சிகள அதிகரிக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஒளி கிரகங்கள். காசு பணமா இருக்கட்டும், வருமானங்களாக இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும். ஒளி கிரகங்கள் வந்து நல்லபடியா நம்மளுடைய ஜாதகத்துல இருந்தா, அந்த ஜாதகர் எப்படியா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வளர்ச்சி அடைஞ்சிருவாரு. பிரமாதமாக வந்துருவாருன்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த அக்ஷய திருதியில ஒளி கிரகமான சூரியனும், சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாள் இந்த நாள். சரிங்களா? சரி, இந்த அக்ஷய திருதியை என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:50 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. திருதியை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அதே மாரி அடுத்த நாள் காலையில 20/4/2026 திங்கட்கிழமை 20ஆம் தேதி வந்து என்னன்னா, பகல் 7:38 வரைக்கும் தான், 7:45 வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அக்ஷய திருதியைங்கிறது இருக்குது. ஆனா நம்ம சாஸ்திர கணக்குப்படி சூரிய உதயத்துல என்ன திதி இருக்கோ அந்த திதியை நம்ம நாளா எடுத்துக்கலாம். வழிபாடு வந்து 2 நாளுமே நம்ம பண்ணிக்கலாம். முதல் நாள் வந்து 10:50 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுறதுனால அன்னைக்கும் நம்ம வந்து வழிபாடுகள் பண்ணலாம். அது தவறுகள் கிடையாது. அதே மாரி அடுத்த நாள் காலையிலயும் நம்ம பண்ணலாம். தவறுகள் கிடையாது. சரி, இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா, நம்ம சாஸ்திரப்படி கொண்டாட வேண்டிய நாள் வந்து திங்கட்கிழமை தான். 20/4/2026 அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் போய் நீங்க வாங்குறது தங்கம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வேண்டாம். உப்பு வாங்குங்க. அதே மாரி நல்ல சர்க்கரை வாங்குங்க. உப்பு வாங்குங்க, சர்க்கரை வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க. மங்களகரமான பொருட்கள வாங்குங்க. வெல்லம் அப்படிங்கிறத கூட நீங்க வாங்கலாம். சரிங்களா? வீட்டுக்கு தேவையான சர்க்கரைங்கிறது என்னன்னா இனிப்பு. அதனால அத வாங்க சொல்றேன். உப்புங்கிறது மகாலட்சுமி. ஸோ அதனால உப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க, மங்களகரமான விஷயங்கள். அதனால பூஜைக்கு ஜாமானங்கள் வாங்குங்க. இந்த மாரி விஷயங்கள் வாங்குங்க. தங்கம் இருக்குன்னா, உங்களுக்கு லட்சக்கணக்குல காசு இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல, வழி தெரியலன்னா போய் தங்கத்த வாங்குங்க. நான் வந்து தங்கம் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்க மாட்டேன், வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய விருப்பம். அது வாங்குறதுனாலும் சரி, வாங்காதனாலும் சரி. ஆனா நெறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, தங்கம் வாங்குனா தங்கம் சேருங்கிறாங்க. இங்க பாருங்க, அக்ஷய திருதிய அன்னைக்கு தங்கம் வாங்குறதுனால தங்கம் சேருங்கிற கணக்கே கிடையாது. தானத்துக்கு சிறந்த நாளாக கருதப்படுறது அக்ஷய திருதியை. அதனால தங்கத்த வாங்குனீங்கன்னா, அத தானமா குடுக்கணும். சரிங்களா? நீங்க இப்ப வந்து என்னன்னா சர்க்கரை வாங்குறீங்கன்னா, ஒரு பால் பாயாசம் செஞ்சு அத தானமா குடுங்கன்னு நான் சொல்லுவேன். தங்கம் வாங்கி அத தானமா குடுங்க நான் சொன்னேன்னா, நீங்க என்னைய அடிக்க வருவீங்களா? மாட்டீங்களா? அவங்கவங்க 1 கிராம் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல எங்க தானம் குடுக்குறதுன்னு கேட்பீங்க. ஏன் தங்கத்த வந்து தானம் குடுக்க சொல்றாங்க? அன்னைக்கு தங்கம் சிறப்பானதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தங்கம் அப்படிங்கிறது உயிருக்கு நிகரானது. சரிங்களா? நீங்க இந்த ராமர் வந்து பாத்தீங்கன்னா, சீதா தேவிய பிரிஞ்சு இருக்கும்போது, அவங்க வந்து அஸ்வமேதா யாகம் பண்ண சொல்றாங்க. இந்த அஸ்வமேதா யாகம் பண்ணும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த ஒரு யாகம் பண்ணும்போது, அஸ்வமேதா யாகங்கிறது ரொம்ப பெருசு. அந்த அஸ்வமேதா யாகம் பண்ணும்போது, மனைவி பக்கத்துல இருக்கணும். ராமர் வந்து சீதா தேவிய பிரிஞ்சிருக்கிறாங்க. எப்படி மனைவிய கொண்டு வர முடியும்? கொண்டு வந்தாங்க. ராமருக்கு 2 ஒய்ஃப் தான். எப்படின்னு கேளுங்க. சீதா தேவியே தான். அவங்களுக்கு நிகராக தங்க சிலையா செஞ்சுட்டாங்க. தங்கம்ங்கிறது என்னன்னா, ஒரு உயிருக்கு சமம். புரியுதுங்களா? ஒரு ஜீவகாரகன் அப்படிங்கிறது வந்து யார சொல்லுவோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக குரு. குரு குறிக்கக்கூடிய மெட்டல் வந்து கோல்டு. ஸோ அதனால தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் ஜீவகாரகன். அதாவது உயிருக்கு நிகரான ஒரு மெட்டல் அப்படின்னா, அது கோல்ட தான் சொல்லுவோம். கோல்டு அப்படிங்கிறது உயிருக்கு நிகரான ஒரு விஷயமா இருக்கனால, தங்க சிலை ஓகேங்களா? தங்க சிலை சீதா தேவியவே வந்து என்னது தங்க சிலையா செஞ்சு, ஸ்ரீராமர் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்றாங்க? அந்த யாகத்த பண்றாங்க. அப்ப அவங்க மனைவி தானே! அப்ப இன்னொரு மனைவி சீதா தேவி, தங்க மனைவி சீதா தேவி. 2 மனைவிங்கிற மாரி தான். அதே மாரி ராமர் யார கும்பிட்டாரு?
சூரியன் அவருடைய குலம் என்ன? ரகுகுல வம்சம் இல்லையா அவரு? ரகுகுலம். சூரியனுக்கு வந்து என்ன இருக்கு? சாயான்னு ஒண்ணு இருக்கு. நிழல். ஒரு மனைவி இருக்காங்க இல்லையா? சாயாங்கிறவங்க யாரு? நிழல் தானே! அந்த மாரி தான் ராமருக்கும் அது. அதாவது ராமர் வந்து நிஜமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணல. ஆனாலும் தங்கத்துல சிலை செஞ்சு அத மனைவியா கருதப்படுறாங்கல்ல. அப்ப சீதா தேவியோடைய சாயல் தானே அவங்க. அந்த மாரி சொல்ல வரேன். இது வந்து இந்த திருதிகைக்கு சொல்ல வந்த கான்செப்ட் வேற. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, வீட்ல பூஜை பண்ணுங்க. நீங்க வந்து முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மகாலட்சுமி வழிபாடு. ஈவினிங் வந்து மல்லிகை பூ வாங்கி, வ சுத்தமாக அழகா மாலை மாரி கோர்த்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. காசு பணம்லாம் வச்சிருந்தீங்க அப்டின்னா, காசு பணத்துக்கு பூஜை பண்ணுங்க. அதே மாரி வெள்ளை கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி இதுல இருந்துச்சுன்னா, வெள்ளி பாத்திரத்துல பால் பாயாசம் வைக்கலாம். இல்ல என்ட்ட அதுக்கெல்லாம் இல்ல அப்டின்னா, பிரச்சனை இல்ல. சாதாரணமா பால் பாயாசம் வச்சு, அதுல வந்து என்ன செய்யுங்க, கல்கண்டுலாம் தூவி விட்டு, அம்பாளுக்கு 2 ரோஜா இதழ அதுல போடுங்க. நல்ல வாசனையா இருக்கணும். ஏலக்காய் போடுங்க. இது நல்ல வாசனையா இருக்கணும். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, அம்பாளுக்கு படைச்சு பூஜை பண்ணுங்க. அதே மாரி நான் நெறைய பேருக்கு தானம் குடுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்டின்னா, தானம் குடுக்குறது தான். தானம்னா என்ன அப்டிங்கிறது வந்து என்னன்னா, என்ன வேணா தானம் குடுக்கலாம். ஆனா அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க முக்கியமா தானம் குடுக்க வேண்டியது நீர் தான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு, வரவங்களுக்கெல்லாம் வந்து நீர்மோரு அல்லது ஜலம் குடிக்கிறதுக்கு நீராவது தானம் குடுக்கணும். ஏன்னா, சூரியன் உச்சத்துல இருக்கும்போது, அ ரொம்ப அனல் அடிக்கும். வெயில் வந்து ரொம்ப அதிகமான உஷ்ணமா இருக்கனால, அத வந்து தாகத்த இது தணிக்கிறது தான் ரொம்ப புண்ணியங்க. ஸோ அன்னைக்கு வந்து நீங்க தயிர் சாதம், அல்லது வந்து ஏதாவது வந்து உணவு குடுக்குறது, இது மாரியும் பண்ணலாம். அல்லது வந்து நீர்மோரு தானம் குடுக்கலாம். இல்லன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கலாம். பால், ரோஸ் மில்க் கலந்து குடுக்கலாம். ஜீவராசிகளுக்கு தண்ணி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ஷய திருதி அன்னைக்கு பல கோடி புண்ணியம் உங்கள வந்து சேரும். பொதுவாவே அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரிகாரமா சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்டின்னா, ஒரு குடமோ அல்லது ஒரு சொம்போ அதுல தூய ஜலம் ஓகேங்களா? சுத்தமான தண்ணிய நம்ம என்ன செய்யணும்? ஏலக்காய் போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஏழைகளுக்கு தானம் பண்ண சொல்லியிருக்கு. இதுதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா எங்கருந்து தங்கம் வாங்க சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. ஆனா நெறைய தங்கம் வாங்குங்கன்னு சொல்றாங்க. தங்கம் வாங்குறதுக்கு நான் நல்ல நேரம்லாம் குறிச்சு குடுக்க முடியாது. தங்கம் வாங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குங்களா? எல்லாம் காசு இருந்தா தங்கத்த வாங்கிரலாம். அதுக்கு நேரங்காலமே பார்க்க தேவையில்லைங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். ஸோ அதனால நீங்க ஜலம் குடுங்க நெறைய பேத்துக்கு. ஆடு, மாடுகளுக்கு ஜலம் குடுங்க. பசியாத்துங்க. ஆடு, மாடுகளுக்கு மனிதர்களாவது குடிக்க தண்ணி குடுங்கன்னு கேட்பாங்க. பசுமாடு, ஆடு இதெல்லாம் என்ன பண்ணுங்க? அதனால ஜீவராசிகளுக்கு அன்னைக்கு உங்கனால முடிஞ்ச உணவுகள் குடுங்க. அதே மாரி தண்ணி குடுங்க. அது ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. அக்ஷய திருதினாலே பொதுவா தானம் தான். அதனால அன்னைக்கு வந்து ஜலதானம்ங்கிறது ரொம்ப பிரமாதம். சிறப்பான விஷயங்கள். அதே மாரி மகாலட்சுமி வழிபாடு, பால் பாயசம் செஞ்சு என்ன செய்வாங்க அப்டின்னா, அதுல வந்து என்னன்னா நெறைய பேர் என்ன செய்வாங்க, கல்கண்டு போடுவாங்க. அதாவது வெள்ள வெள்ளேன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு, குபேரனுக்கு புடிக்கும். வீட்ல ஸ்வீட் செஞ்சு உங்கனால என்ன முடியுதோ அதெல்லாம் என்ன செய்யணும், சாமிக்கு வழிபாடு பண்ணிட்டு, பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்களும் சாப்ட்டுட்டு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கட்டயும் ஷேர் பண்ணி, அதாவது அவங்களுக்கும் குடுத்து, மனமகிழ்ச்சியோட இருக்கும்போது காசு பணம்லாம் வருங்க. அக்ஷய பாத்திரம்னா என்னன்னா, அதுல என்ன போட்டாலும் அல்ல அல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பல விஷயங்கள தானமா குடுக்குறீங்களோ, அந்த தானங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள கொண்டு வந்து குடுத்துரும். குடை தானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், செருப்பு தானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. சாஸ்திரங்கள்ல குடைங்கிறது வந்து என்னன்னா, சூரிய ஒளியிலிருந்து காப்பாத்தும் இல்லைங்களா? அதனால குடை தானம் பண்றது. செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெயில்ல பாதம் செருப்பே இல்லாம போறாங்கல்ல, அவங்கலாம் என்ன நிலையில இருப்பாங்க? அவங்களுக்கு அந்த வெயில்ல இருந்து பாதுகாக்கிறது. அதே மாரி வஸ்திர தானம் குடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்குங்க. இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க பண்ணா போதுமானது. நெறைய பேர் என்னால வந்து கோல்டெல்லாம் வாங்கி தானமா குடுக்க முடியாது. கோல்டே வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. வாங்கி எங்க தானமா குடுக்குறது? அதனால தேவையில்லாதது தான். இந்த விஷயங்கள மட்டும் நீங்க பண்ணுங்க. முக்கியமா அன்னைக்கு வந்து தானங்கள் தான் சிறப்பு. அக்ஷய திருதினாலே தானங்கள் தான். ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.